உலகெங்கும் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நம்ம ரிலேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம மேட்ரிக்ஸ் வெர்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு ரிலேஷனையும் நம்ம மேட்ரிக்ஸா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். மேட்ரிக்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம். அதை வந்து எம்ஆர்னு சொல்லுவோம். எம்ஆர் அப்படின்னா மேட்ரிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிலேஷன் ஆர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இங்க ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இதுல ரிலேஷன்ல இருந்து ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். எம்ஆர் அப்படின்னா மேட்ரிக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிலேஷன் ஆர். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே ஆல்வேஸ் இட் இஸ் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ரோஸ் அண்ட் காலம்ஸ்ங்கிற அந்த நம்பரை நீங்க டிசைட் பண்ணணும். எப்படி டிசைட் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஆர்டர் பேர்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் எதெல்லாம் இருக்கு? 1 2 3 மூணு நம்பர் இருக்கு. சோ அதுக்கு மேல வேற நம்பர்ஸ் இல்ல. சோ இதுல ரோஸ் வந்து டொமைன் பார்ட்டும் இது கோடமைன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் செகண்ட் கோஆர்டினேட்னாவும் மென்ஷன் பண்ணுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதே நம்பர்ஸ் இல்லாம ஒரு நம்பர் ஒரு ஆல்பபெட் எப்படி இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம அப்படியே எடுத்து அதை தான் அந்த எலிமெண்ட்ஸ் அங்கே வச்சு நம்ம மேட்ரிக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இங்க எல்லாமே நம்பர்ஸ் தான், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ 1 2 3ங்கிற நம்பர்ஸ் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் அதுதான், ஒய் கோஆர்டினேட் அதுதான், ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் அதுதான், செகண்ட் கோஆர்டினேட் அதுதான். அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1 2 3 இங்க மென்ஷன் பண்றேன். அதே மாதிரி 1 2 3 மென்ஷன் பண்றேன். So 3 rows 3 columns. Row values represent your domain part, column values represent your codomain part. அவ்வளவுதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ஆர்டர்ட் பேர்லாம் உங்களுக்கு ரிலேஷனுக்குள்ள இருக்கோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஆர்டர்ட் பேர்ஸ் எல்லாம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் ரிலேட்டட்னு அர்த்தம். அப்படின்னா ரிலேட் ஆகிருக்கிறத 1ன்னு மீன் பண்ண போறோம், ரிலேட் ஆகாதத 0ன்னு எழுத போறோம். சோ ஃபர்ஸ்ட் எத்தனை 1s இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். ரிமைனிங் பிளேसेस எல்லாம் 0 போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படி பார்த்தா 1 1 அப்படினா 1 க்கு 1 க்கு ரிலேஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 3 ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம்ல 1 போட்டுக்கோங்க. தென் 2 2 செகண்ட் ரோ செகண்ட் காலம்ல 1 3 1 தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல 1 3 3 தேர்ட் ரோ தேர்ட் காலம்ல 1. அப்ப இவ்வளவுதான் 1s இருக்கு. இதுக்கு இவ்வளவுதான் ரிலேஷன் கிடைக்குது. அப்போ மத்த எல்லா என்ட்ரிஸ்லயும் நீங்க என்ன ஃபில் பண்ணணும்? 0 ஃபில் பண்ணணும். அப்படி அதுக்கு என்ன மீனிங்? 1 இருந்தா ரிலேஷன் எக்ஸிஸ்ட், 0 அப்படின்னா ரிலேஷன் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே. சோ இங்க ஒரு 0 வரணும், இங்க ஒரு 2 0, இங்க ஒரு 0. அவ்வளவுதான். நம்மளோட மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப அந்த 0s 1s மட்டும் வச்சுட்டு தான் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்றோம். அதை வச்சுட்டு நம்ம எல்லா ஆபரேஷன்ஸும் நம்ம இங்க டீல் பண்ண போறோம் வித்வுட் லாஸ் ஆஃப் ஜெனரலிட்டி. ரெகுலரா நம்ம ரிலேஷன்ல என்னெல்லாம் பண்றோமோ அது எல்லாமே மேட்ரிக்ஸ்ல பண்ண முடியும். அதுல என்ன லாஜிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம், அதை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்றோம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்த்துட்டு வந்துருக்கேன். அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். If R and S be relations on a set A represented by the matrices MR and MS, both are 3 by 3 matrices. Find the matrices that represent R union S, R intersection S, and finally R composition S. அப்போ क्वेश्चन பார்த்துட்டீங்க. இதுல ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. MR னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க that represent relation R. MS அப்படினா S ன்ற ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. அது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப ரெண்டு மேட்ரிக்ஸ் கையில இருக்கு. அதுல நீங்க என்னெல்லாம் கால்குலேட் பண்ணனும்ன்றத அந்த क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரிலேஷன்லாம் எப்படி எல்லாம் மாத்துனா மேட்ரிக்ஸ் எப்படி எல்லாம் கன்வர்ட் ஆகுதுன்னு பாத்துப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இந்த MR எக்ஸாம்பிள் வச்சிட்டு MR இன்வர்ஸ் இப்போ நீங்க R ஒரு ரிலேஷன் இருந்தா R இன்வர்ஸ் ஒரு ரிலேஷன் நம்ம இருக்குன்னு சொல்லியிருக்கேன். R இன்வர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? x y கோஆர்டினேட் அப்படியே நம்ம என்ன பண்ணா போதும், x y கோஆர்டினேட் இன்டர்சேஞ்ச் பண்றதுனால நமக்கு என்ன கிடைச்சிரும்? R இன்வர்ஸ் கிடைச்சிரும். அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்திருக்கோம். அப்ப அந்த இப்போ நீங்க ரிலேஷனுக்கு போய் ரிலேஷன்ல இன்டர்சேஞ்ச் பண்ணி மறுபடியும் ரிலேஷன்ல இருந்து மேட்ரிக்ஸ்க்கு வரணுமா அப்படின்னா இல்ல. டைரக்டா இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து அந்த மேட்ரிக்ஸ்க்கு போயிடலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா MR டிரான்ஸ்போஸ். உங்களோட MR க்கு MR இன்வர்ஸ் வேணும், இன்வர்ஸோட மேட்ரிக்ஸ் வேணும்னா நீங்க என்ன பண்ண வேண்டாம், திரும்ப R ல இருந்து R இன்வர்ஸ்லாம் கன்வர்ட் பண்ணிட்டு அப்புறம் மேட்ரிக்ஸ்க்கு வர வேண்டிய அவசியம் இல்ல. டைரக்டா என்ன பண்ணா போதும், MR மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டீங்கன்னா போதும். டிரான்ஸ்போஸ்னா என்ன? இன்டர்சேஞ்சிங் ரோஸ் இன்டு காலம்ஸ். அவ்வளவுதான். இன்டர்சேஞ்சிங் ரோஸ் அண்ட் காலம்ஸோட நம்ம முடிஞ்சது. நெக்ஸ்ட் MR பார். R பார்னா என்ன? ஒரு செட். எப்பவுமே ரிலேஷன் சொன்னாலும் அது ஒரு செட் தான். ஒரு செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்க முடியும்.
ஆர் பார் ஆர் காம்ப்ளிமெண்ட். ஆர் காம்ப்ளிமெண்ட்னா என்ன? அங்க யூனிவர்சல் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் யூனிவர்சல் செட்ல இருக்கும். அப்ப ஆரோட எலிமெண்ட்ஸை மட்டும் டெலீட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற செட்ஸ் எல்லாம் வச்சீங்கன்னா அது என்னது? ஆர் பார். அப்படி ஒரு ஆர் பார் கண்டுபிடிச்சு அந்த ஆர் பாருக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுங்கன்றாங்க. இப்ப நீங்க என்ன பண்ண வேண்டாம், திரும்ப அங்கெல்லாம் போக வேண்டாம், டைரக்டா எம்ஆர் இருந்து கால்குலேட் பண்ணிடலாம். அது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்ஆர் எடுத்து போனாங்க, இதுல ஆர் பார் வேணும் அப்படின்னா எங்கெல்லாம் ஒன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க ஜீரோஸ் மாத்துங்க. அவ்வளவுதான். எலிமெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்குமோ ஆர்ன்ற எலிமெண்ட்ஸ் இருந்தா தான் நம்ம 1 ரெப்ரசென்ட் பண்றோம். அப்ப அதெல்லாம் ரிமூவ் பண்ணோம்னா என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கா அங்கெல்லாம் 0 போடணும். ஜீரோஸ் எல்லாம் 1 மாத்திரம். அவ்வளவுதான். ஆரோட வேலை என்ன? இதுதான். அப்போ உங்களுக்கு இந்த எம்ஆர்ல இருந்து எம்ஆர் பார் கொண்டு வர பாருங்க. ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் 1 இந்த 1 மிடில் 1 அது 0 போட்டுக்கிறீங்க. மிடில் ரோ ஃபுல்லா 0 தான் வரணும். 1 2 3 0 தான் வரணும். ஓகே. லாஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் மட்டும் 0. அப்போ நீங்க ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி ஒன்ஸ் எல்லாம் 0 ன்னு மாத்திட்டீங்க. அடுத்த வர்க் என்ன? ஜீரோஸ் எல்லாம் 1 மாத்திரம். அப்ப மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? 1 ன்னு மாத்திடலாம். இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 1 1. அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட ஆர் பார் ஓட கிரியேஷன் கான்செப்ட். ஆர்ல இருந்து ஆர் பார் கொண்டு வரதுக்கு ஒன்ஸ் எல்லாம் ஜீரோஸ் மாத்தணும், ஜீரோஸ் எல்லாம் ஒன்ஸ் மாத்தணும். அதோட நமக்கு இது சிம்பிள். இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் கூட பார்க்கலாம். டிரான்ஸ்போஸ்னா எப்படி நம்ம போடுவோம்? ஆக்சுவலா எம்ஆர் டிரான்ஸ்போஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ரோஸ் எல்லாம் காலம்ஸ் எழுதணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் ரோ கன்சிடர் பண்ணிப்பேன், காலமா மாத்திப்பேன். 0 1 0. செகண்ட் ரோ 1 1 1. அத செகண்ட் காலமா எழுதிக்கோங்க. 1 0 0. அத தேர்ட் காலமா எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். ரோஸ் எல்லாம் காலம்ஸா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் கிடைச்சிருச்சு. அப்போ உங்களுக்கு மேட்ரிக்ஸ் என்னெல்லாம் எப்படிலாம் பண்ணா ஆர் பார் கிடைக்கும், ஆர் இன்வர்ஸ் எப்படி கிடைக்கும்ன்றது பார்த்தோம். அடுத்து நம்ம பேக் டு தி ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்ல நம்ம அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? ஆர் யூனியன்ஸ், ரெண்டு ரிலேஷனோட மேட்ரிக்ஸ் இருக்கு. எனக்கு ரெண்டு ரிலேஷனுக்கு யூனியன் எடுத்து அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் கால்குலேட் பண்ணாதான் இது கண்டுபிடிக்க முடியும். பட் நமக்கு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன பண்ணா போதும்? ஆக்சுவலா அது என்ன பண்ணா போதும்? எம்ஆர் ஆர் எம்எஸ் தான் ஃபார்முலா. எம்ஆர் ஆர் எம்எஸ் ரெண்டையும் என்ன பண்ணலாம்? ஆர் எடுத்துட்டீங்கன்னா போதும். அடுத்தது இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க இன்டர்செக்ஷன் எடுத்துட்டு வர வேண்டாம். எம்ஆர் எம்எஸும் கையில இருக்கா? அப்படி என்ன பண்ணா போதும்? ஆண்ட் எடுத்தீங்கன்னா போதும். இங்க ஜீரோஸ் ஒன்ஸ் இருக்கு. ஆண்ட் ஆர் நம்ம டிஸ்கிரீட் பார்ட்ல எப்படி டீல் பண்ணுமோ அதே கான்செப்ட்ல டீல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எம்ஆர் காம்போசிஷன். நமக்கு தெரியும் ரிலேஷன்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும்? காம்போசிஷன் எடுக்க முடியும். இந்த காம்போசிஷன் இங்க எப்படி நம்ம ஆக்சுவலா எடுக்க போறோம் அப்படின்னா எம்ஆர் இன்டு எம்எஸ் மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் எடுக்க போறோம். மல்டிப்ளிகேஷன்னாலும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அதுல நமக்கு அடிஷன் ஆஃப் நம்பர்ஸும் வரும், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர்ஸும் வரும். அந்த அடிஷன் மல்டிப்ளிகேஷன் must be replaced by or and. அவ்வளவுதான். இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இது ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்னா எப்படி எடுப்போம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர் நான் என்ன பண்ண போறேன்? எம்ஆர் எம்எஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு. டைரக்டா இமீடியட்டா நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் எழுதிடலாம். எப்படி எழுதுவீங்க? நம்மளோட ஆபரேஷன் எங்க? ஆர். மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்ஸ்க்கு ஆர் எடுங்க. கரெஸ்பாண்டிங் அடிஷன். அடிஷன்னா என்ன வரணும்? ஆர் தான் உங்களோட ஆபரேஷன். அப்போ 0 ஆர் 0. ஆன்சர் இஸ் 0. 1 ஆர் 1 1. 0 ஆர் 0 0. ஆர் ரெண்டு எலிமெண்ட் நம்ம ஆர் எடுத்தா என்ன ஆகும்? ஆட் எடுத்தா என்ன ஆகும்? 1 1 or 1 is equal to 1. 0 or 1 is equal to 1. 0 or 0 is equal to 0. உங்களுக்கு இது நம்ம true false ல போட்டுருப்போம். 1 வந்து represents true, 0 represents false. True false ரெண்டுமே true ஆ இருந்தா r எடுக்கிறப்போ true, ஒன்னு true ஆ இருந்தா கூட போதும். r என்ன பண்ணிடலாம்? உங்களுக்கு true ன்னு எடுத்துட்டு வந்துரும். ரெண்டுமே false ஆ இருந்தா கண்டிப்பா ஆன்சர் என்னதான்? false தான். அப்ப 0 தான். அப்போ உங்களுக்கு இது எப்படி நீங்க கால்குலேட் பண்ணனும்? 1 represent true, 0 represent false. அதே அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்போ நம்ம ப்ராப்ளம் போட்டுட்டு இருக்கோம். ஓகே, பேக் டு தி ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ 1 ஆர் 0. நமக்கு இப்போ எப்படி தெரியும்? ஆர்ல ஆர் ஆபரேஷன்ல ஒரு இடத்துல 1 வந்தாலும் ஆன்சர் என்னதான்? 1 தான். எல்லாமே 0னா கண்டிப்பா என்ன பண்ணி ஆகும்? 0 போடணும். ஒரு இடத்துல 1 வந்தா கூட ஆன்சர் நீங்க 1 எடுத்துக்கலாம். சோ 1 ஆர் 0 1 1 ஆர் 1 1 1 ஆர் 1 1. நெக்ஸ்ட் 1 ஆர் 1 1 0 ஆர் 1 1 0 ஆர் 1 1. இதான் உங்களோட ஆன்சர். அப்போ M R union S is nothing but this matrix. இந்த மேட்ரிக்ஸா தான் அது இருக்கும். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன். ஐ மீன் இந்த இன்டர்செக்ஷனுக்கு நீங்க என்ன ஆபரேஷன் பண்ண போறீங்க? ஆட் பண்ண போறோம். முதல்ல சொன்ன மாதிரி ட்ரூலாம் 1 ன்னு நம்ம மீன் பண்றோம். ஃபால்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? 0 ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ நீங்க
நம்மளோட ANDக்கு நார்மலா என்ன பண்ணுவீங்களோ அதேதான். அப்போ 1 and 1 will give you 1, 1 and 0 will give you 0, 0 and 0 also will give you 0. இங்க எல்லாமே ட்ரூவா இருந்தாதான் நீங்க ஃபைனலா ஆன்சர் ட்ரூன்னு சொல்ல முடியும். ஒரு இடத்துல 0 வந்தாலும் ஆன்சர் என்னதான்? ஃபால்ஸ் தான், 0 தான். ஓகே, இந்த AND நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். அதே சென்ஸ்ல தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். that is equal to and 0 and 0, 0, 1 and 1, 1, 0 and 0, 0, 1 and 0, 0, 1 and 1, 1, 1 and 1, 1, 1 and 1, 1, 0 and 0, 0, 0 and 0, 0 and 1, sorry, 0. ஏன்னா ரெண்டுமே ஒரு ட்ரூ வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே ட்ரூவா இருந்தால் தான் ஆன்சர் என்ன பண்ண முடியும்? ட்ரூ கொடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் யுவர் MR இன்டர்செக்ஷன் எஸ். ஸோ இப்போ ரெண்டு பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம இன்டூ மல்டிப்ளிகேஷன் எப்படின்றது பார்ப்போம். அடுத்து டைம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா MR காம்போசிஷன் எஸ் பார்க்க போறோம். MR காம்போசிஷன் எஸ் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது என்னது? MR இன்டூ MS. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியும் யூசுவலா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி இருக்கும்? ரோ இன்டூ காலம். ரோவை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஒவ்வொரு காலமையும் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சர்ஸ் அப்படியே நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் ரோ என்ட்ரிஸா கொடுப்போம். 7 ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே பேட்டர்ன் தான் இங்க ஃபாலோ பண்ண போறோம். அங்க இங்க அடிஷனா ஆர் ஆபரேஷன், மல்டிப்ளிகேஷனா அண்ட் ஆபரேஷன், அவ்வளவுதான். அடிஷன்னா ஆர், மல்டிப்ளிகேஷன்னா அண்ட். இந்த மீனிங்ல இப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகே, சோ 0 to 0, 0, or 1 into 0, 0, or 0 into 1, 0. அப்போ மல்டிப்ளிகேஷனை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம்? அண்ட் நம்ம மீனிங்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். அடிஷன்ல எப்படி போட்டிருக்கோம்? ஆன்ற மீனிங்ல போட்டிருக்கோம். ஓகே, சேம் வே ஃபர்ஸ்ட் ரோ. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஒரு எலிமெண்ட் தான் ஜெனரேட் ஆயிருக்கு. ஒரு 7ல நமக்கு என்ன ஒரு ரோ ஒரு காலம் வர்க்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஜெனரேட் ஆயிருக்கும்? ஒரே ஒரு எலிமெண்ட் தான் ஜெனரேட் ஆயிருக்கும். அடுத்த எலிமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், தட் இஸ் 0 into 1, 0, or 1 into 1, 1, or 0 into 1, 0. Next 0 அடுத்தது first row third column, 0 into 0, 1 into 1, 0 into 0. Okay. Next second row first column, 0 into 0, sorry 1 into 0, or 1 into 0, or 1 into 1. Next first row second column, 1 or 1 or 1. Next 1 into 0, 1 into 1, or 1 into 1. Next third row first column, 1 into 0, or 0 into 0, or 0 into 1. Next 1 into 1, or 0 into 1, or 0 into 1. First row into last column, that is 1 into 0, 0, or 0 into 1, 0, or 0 into 1, 0. அப்போ நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனல் சிம்பிளிஃபிகேஷன் என்ன இருக்கும்? எவ்ரிதிங் இஸ் 0. அப்ப கண்டிப்பா 0 தான். ஒரு 1 வந்தா கூட ஆர் என்ன பண்ணிக்கலாம்? நீங்க 1 எடுத்துக்கலாம். இங்க ஒரு 1 இருக்கு, சோ 1 எடுத்துக்கலாம். இங்க ஒரு 1 இருக்கு, 1 1 லாஸ்ட் ரோ ஃபுல்லா 0, ஒரு 1 இருக்கு ஃபுல்லா 0. So this is your final matrix. அப்போ மேட்ரிக்ஸ்ல ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா, ரிலேஷனல் மேட்ரிக்ஸ்ல உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. என்ன நம்ம கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணலாம்? ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ MR இன்வர்ஸ் எப்படி போடணும்? MR ஃபர்ஸ்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க, எப்படி அது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல அந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்றது அப்படின்றது நமக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ரிலேஷன் கொடுத்தா மேட்ரிக்ஸ் எடுக்க முடியும், மேட்ரிக்ஸ் கொடுத்தா ரிலேஷன் போக முடியும். ஓகே, அப்போ அது MR கொடுத்துருப்பாங்க. என்னெல்லாம் கேட்கலாம்? MR இன்வர்ஸ், MR பார், இன்னொரு S கொடுத்து என்ன கேட்கலாம்? R யூனியன் S, R இன்டர்செக்ஷன் S, R காம்போசிஷன் S இவ்வளவு கொடுக்கலாம். இதுல உங்களுக்கு R காம்போசிஷன் R, M S காம்போசிஷன் S, திரும்ப S ரெண்டு தடவை காம்போசிஷன் எடுக்கலாமே, 3 காம்போசிஷன் எடுக்கலாமே. சோ எல்லாமே உங்களால போட முடியும். எல்லாமே என்னதான்? வெறும் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் தான். மத்ததெல்லாம் ஈஸியா ஒரே ஒரு AND இல்ல R ல முடிஞ்சிருது. இப்ப மல்டிப்ளிகேஷன் மட்டும் AND இருக்கும், R இருக்கும். இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஒண்ணே ஒண்ணுதான். Addition is nothing but your R, multiplication is nothing but
அண்ட் இந்த மீனிங்ல நீங்க ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். 2 ப்ராப்ளம், 1 இல்லைன்னா 2, மேக்ஸிமம் 2 மட்டும் போட்டீங்கன்னா போதும், எப்ப கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். இது ஒரு ஷியோர் கொஸ்டின், கன்ஃபார்மா இந்த கொஸ்டின் வரும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நான் சொன்ன இந்த ரிலேஷனல் மேட்ரிக்ஸ் கான்செப்ட் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்க queries இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.